தொட்டுணரும் பலகை. ஹாய் குட்டீஸ். பார்வை குறைபாடு இருக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட கைகளால தொட்டு உணர்ந்து அதை படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தொட்டுணரும் பலகைய நாம இன்னைக்கு செய்யலாமா? இந்த தொட்டுணரும் பலகையானது பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பொருள். இதுக்கு தேவையான பொருட்கள் வெல்க்ரோ பட்டைகள், உள்ளன் நூல், தடிமனான அட்டை, மேலும் இந்த படத்துல பாக்குற மாதிரி இன்னும் சில பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. முதல்ல தடிமனான அட்டையில பசைய நல்லா தடவிக்கோங்க. வெல்க்ரோ பட்டையில 2 பகுதிகள் இருக்கும். அதுல ஒன்னு ஒட்டும் பகுதி, இன்னொன்னு ஒட்டப்படும் பகுதி. அதாவது ஒரு பகுதியில நூல்களும் இன்னொரு பகுதியில அந்த நூல்கள் மாட்டிக்கொள்வதற்கு வசதியா கொக்கிகளும் இருக்கும். இதனால இவைகள் ஒன்றோடு ஒன்று நன்கு ஒட்டிக்கொள்ளும். இந்த வெல்க்ரோவில் கொக்கிகள் உள்ள பட்டைகள் மட்டும் அட்டையில இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், எழுத்து பலகை தயார். ஒரு பிலிம் கேனை எடுத்துக்கோங்க. அதுல இதே போல 2 துளைகளை போட்டுக்கோங்க. இந்த கேனின் வாய் பகுதியில வி போல வெட்டிக்கோங்க. ரப்பர் கப்பியை எடுத்துக்கோங்க. அதுல இந்த இசட் வடிவ கம்பியை நுழைச்சி இது போன்ற அமைப்பினை உருவாக்கிக்கோங்க. உள்ளன் நூலை எடுத்துக்கோங்க. அதன் ஒரு முனையை தெரியாதபடி கட்டிக்கோங்க. பேனாவை பிலிம் ரோல்ல இது போல வச்சு இதன் வழியே உள்ள நூலை விட்டுக்கோங்க. பேனாவை கொஞ்சம் வெளியே இழுத்து ரப்பர் கப்பிய பிலிம் ரோல்ல சரியா பொருத்திக்கோங்க. பேனா வழியா நூல் ஈஸியா போய் வர்றத பாருங்க. நூலை நல்லா சுத்திக்கோங்க. இப்ப இந்த பலகையில உள்ளன் நூல் பேனாவின் உதவியால டைனோசர் வரையலாம். அழகா இருக்கு பாருங்க. மறுபடியும் நூலை சுற்றிக்கோங்க. அடுத்து பூ வரையலாமா? பூ ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த தொடும் எழுத்து பலகை பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் தானே? இந்த சோதனை எளிய இயந்திரத்தில் ஒன்றான கப்பியை அடிப்படையாக கொண்டு செயல்படுது. நெம்புகோல் என்பது எளிய இயந்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட வகையாகும். எளிய இயந்திரம் என்பது ஒரு புள்ளியில் செயல்படும் விசையை, அதன் மதிப்பையோ திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றி மற்றொரு புள்ளியில் கிடைக்க செய்யும் ஒரு அமைப்பாகும்.